வணக்கம். இன்றைக்கி பெசரட் செய்ய போகிறோம். ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர் இட்லி மாதிரி அங்கே இது ரொம்ப காமன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்காக 1 கப்பு முழு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பச்சரிசி, அதையும் இது கூடவே சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். காலையில் இந்த டிஃபன் செய்கிறதா இருந்தால் முதல் நாள் நம்ம படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சா காலையில் மாவு அரைச்சி செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாவு புளிக்கக்கூடாது, அடை மாவு மாதிரி தான். அப்போவே அரைச்சி அப்போவே செய்யணும். இந்த ஊற வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பும் அரிசியும் காலையில் திரும்பவும் அதை கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் சேர்க்குறேன். 2-3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கணும். இதை அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இது தோசை வாக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ சூடான தோசைக்கல்லில் எண்ணெயை தடவிட்டு இது தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம். இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கொஞ்சம் இது மேலே தூவிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சுற்றி விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டால் நல்லாயிருக்கும். போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ஆந்திராவில் இதுக்கு ரவை உப்புமாவை கொஞ்சம் தளர செஞ்சு இது தோசைக்கு உள்ளே வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் மசால் தோசை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி. நான் இன்றைக்கி இதுக்கு இஞ்சி சட்னி தான் செஞ்சுருக்கேன். இதுவும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த பெசரட்டை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.